இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தை சூரி காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை. அது நம்ம டீ காஃபியை வந்து நம்ம பால் சேர்க்காம குடிக்க பழகணும் அப்படிங்கிறோம். அதுலேயும் பிளாக் டீ, பிளாக் காஃபின்னு போயிடுறாங்க. அப்போ நம்ம பாரம்பரியத்தில் உள்ள சில பொருட்களை வச்சு நான் ஏற்கனவே ஆவாரம்பூ தேநீர் பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த நத்தசூரி காப்பி அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய ஒரு மூலிகை தான். அது என்னன்னா, அது இந்த பாக்கெட், அது நத்தை சூரி காப்பி அப்படின்னு பேர். இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து 1.5 டம்ளர் கிளாஸில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஸ்டெமினாக்கு, ஆண்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கண் பார்வை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, மெமரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் பகுதிகளில் இந்த நத்தசூரி காப்பி அப்படிங்கிறது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது என்ன விலை, எப்படி அனுப்புகிறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். ஏன்னா பால் அப்படிங்கிற உணவு பார்த்தீங்கன்னா ஒரு 16 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து பாலை உணவாக நம்ம உணவில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து பாலாக சாப்பிட்டதில்லை. தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி அதோடைய பை ப்ராடக்ட்ஸாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ நேரடியாக நம்ம மாட்டுப்பால், பசும்பாலாக இருக்கட்டும், இல்லை எருமை பாலாக இருக்கட்டும், இல்லை பேக்கெட் பாலாக இருக்கட்டும், அதை நம்ம நேரடியாக சாப்பிடும்போது அதோடைய பிஹெச் லெவலும் நம்ம மனித உடம்புடைய பிஹெச் லெவலும் மாறுறதுனால அதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ இந்த டீ காஃபி குடிச்சு பழகிட்டோம், எங்களால் வர முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஆவாரம்பூ தேநீர், இல்லை இந்த மாதிரி நத்தைசூரி காப்பி இது மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, அதனால இந்த டீ காஃபினால வர அந்த பிரச்சனைகள், அந்த தேயிலையும் சரி காப்பியும் சரி ரெண்டுமே பாதிப்பு தான். அதோட பாலும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பாதிப்பாகுது. அப்போ அதை தவிர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி இயற்கை உணவு விஷயங்களை நம்ம பானங்களை சாப்பிடலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. என்னுடைய வீடியோவை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க.